ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நேற்றுள்ள வீடியோவில் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை பார்த்தோம். இன்றைக்குள்ள வீடியோவில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை தியானித்து பார்க்க போகிறோம். நேற்றுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் 6 நாளில் உள்ள படைப்புகள் அழகாக கொடுக்கப்பட்டிருந்தது. 6 நாள்லேயும் தேவன் பூமி, வானம், மரங்கள், செடி கொடிகள், சுடர்கள், நீர்வாழ் ஜந்துக்கள், மிருகங்கள், கடைசியில் மனிதனை தன்னுடைய சாயலாவை படைச்சிருக்காங்க. இப்படி படிச்சுட்டு 7ஆவது நாளில் தேவன் ஓய்வு எடுக்கிறாங்க. இப்போது இந்த 2ஆவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த படைப்புகளுக்கான ஒழுங்கும் கொடுக்கப்படுது. அப்போது நம்ம 2ஆவது அதிகாரத்தை தியானிக்கும் போது இந்த தியானிப்பை நம்ம எந்த ஒரு தலைப்பில் தியானிக்கலாம்னா படைப்பும் ஒழுங்கும்னு தியானிக்கலாம். முதலாவது பார்க்கும்போது இந்த படைப்பு தான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து படைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற எல்லா ஒரு நன்மைகளும், இயற்கையிலேருந்து வந்த எல்லா சுதந்திரமும் யார் மூலமாக நமக்கு கிடைச்சதுன்னா தேவன் தான். தேவன் பார்த்து ஒவ்வொன்றையும் நமக்காக படைச்சு கடைசியில் நம்மையும் படித்து மனுஷனுடைய கையில் இந்த படைப்புகளை கொடுக்குறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கனிச்செடிகளில் இருக்கிற கனிகளை சாப்பிடுங்க, இந்த நீரை பருகுங்கன்னு எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து படிச்சுட்டு இல்லாமல் இந்த அழகான பூமியை நம்ம கையில் கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை குடியிருக்கவும் செய்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அழகான படைப்பு. இந்த படைப்பு மட்டும் இல்லாமல் 2ஆவது நம்ம பார்க்கும்போது இதே அதிகாரத்தில் சில ஒழுங்குகள் இருக்குது. எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா இப்போது எஸ்பா என்ன பண்ணியிருக்காங்க, சுடர்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. இந்த சுடர்கள் அதுக்கான ஒழுங்கு என்னென்னா அது வானம் என்கிற ஆகாய விரிவில் தான் இருக்கணும். தன்னுடைய வெளிச்சத்தை பூமிக்கு கொடுக்கணும். இந்த கனிச்செடிகள், மரங்கள், விருட்சங்கள் அதோடைய ஒழுங்கு அது பூக்களை கொடுக்கணும், கனிகளை கொடுக்கணும், மனுஷனுடைய பசியை தீர்க்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒழுங்கு இருக்குது. நீர்வாழ் ஜந்துக்கள் நீரில் தான் இருக்க முடியும், நிலத்தில் இருக்க வேண்டியவை நிலத்தில் தான் இருக்கணும்னு எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு எல்லையை தேவன் அன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட படைப்புகளுக்கு மட்டும் இல்லை, மனுஷனை படைச்சு அவங்களுக்கும் மனுஷிக்கும் கூட தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா சில ஒழுங்குகளை கொண்டு வராங்க. இந்த ஒழுங்குகளை வசனத்துடைய அடிப்படையில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வைத்து நம்ம ஒரு 3 ஒழுங்குகளை தியானிக்க போகிறோம். முதலாவது ஒழுங்கு பார்த்தீங்கன்னா பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது மனுஷனை அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு அவனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏற்படுத்த சொன்னாங்க அப்படின்னு இருக்கு. பண்படுத்தணும், பாதுகாக்கணுங்கிற இந்த ஒழுங்கு ஆதாமுக்கு மாத்திரமா இல்லைனா ஏவாளுக்கு மாத்திரமா? கண்டிப்பாக இல்லை. மனுஷர்களாக இந்த பூமியில் வைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கடமையும் இந்த பூமியை பண்படுத்தி பாதுகாக்கணும். இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க, இயற்கையினால பெரிய பேரழிவுகள். ஏன் தெரியுமா? இந்த முதலாவது ஒழுங்கை நம்ம காப்பாற்ற மீறிட்டோம். இயற்கையில் சீற்றங்கள் நம்ம மேலே வருதுன்னா நம்ம அதுக்கும் மேலாக ஒரு 100 மடங்கு அதிகமாகாது என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த இயற்கையை இந்த காலகட்டத்தில் அழிச்சிக்கிட்டே வரும். அந்த மீறுதல்களுடைய காரணமாக தான் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இயற்கையோட சீற்றங்களுக்கு மனித உயிர்கள் பலியாயிட்டு இருக்கு. நம்ம தேவன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த பூமியையும் இந்த நான் கொடுத்த இந்த விருட்சங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து பண்படுத்துங்கன்னு. ஆனால் இன்னைக்கு நிறைய விருட்சங்களுடைய ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது. நிறைய மிருக ஜீவன்கள் அரிய வகையாக காணப்படுகிறது. ஏன்னா அதோடைய இது அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நம்ம இந்த காலத்தில் இந்த இதை நம்ம இதை கடைப்பிடிக்க என்ன பண்ணிட்டோம்னா மறந்து தேவனை நமக்கு கொடுத்த இந்த ஒழுங்கை, அவர் நம்மக்கிட்ட கொடுத்த இந்த ஒரு இதை மறந்து செயல்படுறதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதன் இந்த பூமியில் வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னு சொன்னால் இது மிகையாகாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா தேவன் நமக்காக பார்த்து படைச்ச இந்த பூமியை பண்படுத்தி அதை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏனோ தானோன்னு இல்லாமல் தேவன் நமக்காக கொடுத்ததுன்னு நம்ம அதை நினைக்கணும். நம்ம அப்பா அம்மா நமக்காக ஒரு அழகான வீடை கட்டி நம்ம ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நம்ம கையில் அதோடைய கீயை கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்லா பார்த்துக்குவோம். போன நாளே செவரிலெல்லாம் சிரிக்குவோமா? கண்டிப்பாக மாட்டோம். அந்த பெயிண்டை இழக்கவும் மாட்டோம். எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுவோம். ஐயோ, என்னுடைய புது வீடு இத்தனை லட்சத்துக்கு கெட்டினது, இத்தனை கோடிக்கு கெட்டினது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியை நமக்கு ஃப்ரீயாக ஏசப்பா விலை மதிக்க முடியாத எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து பார்த்து படித்து நம்ம கையில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த பூமியை பண்படுத்தி பாதுகாக்கணும். அடுத்து 2ஆவது ஒழுங்கு என்னன்னா புருஷனுக்கும் மனைவிக்குமான ஒரு ஒழுங்கு. ஆதியாகமம் 2ஆவது அதிகாரத்தில் 23-24 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, ஆகையால் புருஷனானவன் தன் சொந்த தந்தை தாயை விட்டுட்டு என்ன பண்ணணும்னா மனைவியோடு இசைந்திருக்கணும், இருவரும் ஒரு சரீரமாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இது புருஷனுக்கு மட்டும் இல்லாமல் மனைவிக்கு மட்டும் இல்லாமல் புருஷன், கணவன், மனைவி என்கிற ஒரு உறவு தேவனால் அமைக்கப்பட்டது. ஸோ இந்த உறவுக்கு நமக்கு மதிப்பு கொடுத்து புருஷனானாலும் சரி மனைவியானாலும் சரி 2 பேரும் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறவங்களாக வாழணும் என்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறதா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கணும்னா 3ஆவது
ஒழுங்கு வந்து கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். இதை ஒரு ஒழுங்குன்னு சொல்கிறத விட நமக்கான ஒரு எச்சரிக்கை, நமக்கான ஒரு பரீட்சைன்னு சொல்லலாம். நம்மளை ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜராக அமர்த்த போகிறாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதுலேயும் பல போட்டிகள் இருக்கும். அதில் நம்மளுடைய நாலேஜ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேரக்டர்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் அந்த இன்டர்வியூவில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த உலக பிரகாரமான ஒரு கம்பெனிலேயே ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு தானே அது. ஸோ அதுலேயே நம்மளை வந்து இவ்வளோ விதமான ப்ராசஸ்க்கு உள்ளே போய் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பதவியை கொடுக்கும்போது, இந்த உலகத்தையே மனுஷன் கையில் படைச்சி கொடுக்கும்போது கடவுள் கண்டிப்பாக என்ன நினச்சிப்பாங்கன்னா, படைச்ச இந்த படைப்புகளை நான் கொடுத்த இந்த மனுஷன் வந்து அதை வந்து நல்லா பார்த்துக்கிறானா, அதுக்கு தகுதியானவன் தானா, எனக்கு கீழ்ப்படுகிறானா, எனக்கு நன்றி கடன் உள்ளவனாக இருக்கிறானா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்காக கூட இந்த ஒரு வசனத்தை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன, நம்ம இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாம் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்கக்கூடாதுன்னு நமக்கு ஒரு எச்சரிப்பை வந்து அந்த இடத்துல விட்டுருக்காங்க. ஸோ இப்படி 3 விதமான ஒழுங்க தெய்வம் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த பூமியை பண்படுத்தணும், பாதுகாக்கணும், கொடுத்த உறவுகளை மதித்து அவங்களுடைய உணர்வுகளை மதித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு நம்ம வாழணும். தேவன் நமக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யும்போது நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் நமக்கு கொடுத்த இந்த உலகத்தை மதித்து அதை பண்படுத்தி பாதுகாத்து கண்டிப்பாக நடக்கணும் என்கிறது தான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறது. ஸோ இதோடைய கண்டினியூஷன் அப்படின்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அடுத்த வீடியோவில் நம்ம தியானிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்தலா.